நாங்க பாப்பி பிளேட்டம் 5வது சாப்டரோட மிஸ்ட்ரி பாக்ஸ வாங்கி இருக்கோம். அத நாங்க சரியா ராத்திரி 3 மணிக்கு திறக்க போறோம். இங்க யார் இருக்காங்கன்னு பாப்போம். ஹக்கி வெக்கியோட மிஸ்ட்ரி பாக்ஸ். சீக்கிரம் அத மூடு. ஹக்கி வெக்கி உங்களை தாக்க பார்த்தா நல்ல வேளையா நான் மூடிட்டேன். அப்புறம் கிஸ்ஸி மிஸ்ஸியோட மிஸ்ட்ரி பாக்ஸும் இருக்கு. தேங்க்ஸ் கிஸ்ஸி, எதிர்பார்க்கவே இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜிப்லிட்டோவோட மிஸ்ட்ரி பாக்ஸ். He's stretchy, he's gummy, he's squishy, he's funny. ஜிப்லிட்டோவை சப்போர்ட் பண்ணுவோம், அவ ரொம்ப முயற்சி பண்றா. லிலியோட மிஸ்ட்ரி பாக்ஸ். வாவ், லிலி இப்போதான் உங்களை கழுத்தை நெரிச்சு கொள்ள பார்த்தா. நீங்க நல்லா இருக்கீங்களா? வாவ், இத பாத்தீங்களா? உள்ள ஏதோ ஒன்னு இருக்கு. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, ஆபத்தானதும் கூட. ஆனா இப்போதைக்கு இந்த பாக்ஸ திறக்க முடியாது, ஏன்னா இது ஒரு மந்திர சங்கிலியால பூட்டப்பட்டிருக்கு. இத திறக்க 15,000 லைக்ஸ் வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இது கஷ்டம் இல்ல. இப்போ வீடியோ பாக்குற எல்லாரும் லைக் பண்ணா இந்த பாக்ஸ் திறந்துடும். உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நாம திறக்க போறது, வியூவர்ஸே முடிவு பண்ணட்டும் எந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் முதல்ல திறக்கலான்னு. கரெக்ட். முதல்ல யார திறக்கணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஹக்கி வெக்கி, கிஸ்ஸி மிஸ்ஸி, ஜிப்லிட்டோ இல்ல லிலி? இப்போவே நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நாங்க படிக்கிறோம். சரி, லிலிக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது, உங்களுக்கு ஓகேவா? அவ உங்களை கொல்ல பார்த்தா. ஜிப்லிட்டோவுக்கும் கமெண்ட்ஸ் வருது, ஆனா மெஜாரிட்டி மெயின் கேரக்டரான ஹக்கி வெக்கிக்கு தான். அதனால அவனையே திறப்போம். எனக்கு இந்த பாக்ஸ் திறக்க ரொம்ப பயமா இருக்கு. அதுல இருந்து ஹக்கி வெக்கி வெளியே வர பார்த்தானே. ஆமா, ஆனா ஏதாச்சும் ஆனா அதுக்கு நீங்க தான் காரணம். சரி, இது என்னது? போனா இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது கேமரா. ஹக்கி வெக்கியோட கேமரா. சூப்பர். இரு, நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன். அப்படியே போஸ் கொடு. ஏதோ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 3 2 1 வெடிச்சிடாது இல்ல? பாருங்க, இது இன்ஸ்டன்ட் பிரிண்டர் கேமரா. செம்ம சூப்பர். நம்ம இப்போவே போட்டோவை பார்த்துடலாம். இரு, இந்த பிடி. நல்லா இருக்கு, ஆனா ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு? என் கண்ணே தெரியல, எல்லாம் மங்கலா இருக்கு. இரு, நான் உன்னை போட்டோ எடுக்கிறேன். அவ்வளவு அறிவாளி மாதிரி பேசாத. இந்த நீயே எடு. இப்படி நிக்கிறேன். ஒரு மாஸ்டர் எப்படி போட்டோ எடுப்பான்னு இப்போ காட்டுறேன். என்ன, நான் அதுல அசிங்கமா வந்திருக்கேனா? கொடு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பின்னாடி இப்போதான் ஹக்கி வெக்கி இருந்தா. பாருங்க, அவரோட பார்வை எவ்வளவு பயங்கரமா இருக்கு. பற்கள் எவ்வளவு பெருசா இருக்குன்னு. ஒருவேளை அவ இப்போ எங்கேயாவது பக்கத்துல இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஹக்கி வெக்கி தெரியறானான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது நிஜமாவே ஆபத்து. அவ உங்களுக்கு தெரிஞ்சா எங்க இருக்கான்னு சொல்லுங்க ப்ளீஸ். இப்போவே சொல்லுங்க. ஆனா இங்க யாரும் இல்லாத மாதிரி தானே இருக்கு. ஒருவேளை அவன் போட்டோக்கள்ல மட்டும்தான் தெரியறானோ? இந்த கேமராவை தூரமா வச்சிடுவோம். இனிமே இதை தொடவே கூடாது. அப்புறம் இந்த பாக்ஸ்ல வேற என்ன இருக்கு? ஓ செம்ம, இது என்னது? இத நான் இன்டர்நெட்ல பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இது வரையக்கூடிய ஒரு ரோபோட். இன்னும் காடுகள் இருக்கணுமே. ஆமா கரெக்ட், இங்க காடுகள் இருக்கு. பாருங்க, என்னோட பெரிய பயம், இந்த பெரிய நீல நிற மான்ஸ்டருக்கு என்ன பயம் இருக்கும்? எனக்கு பிடிச்ச சாப்பாடு. ஹக்கி வெக்கிக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. ஹக்கி வெக்கி எதுக்கு பயப்படுறான்னு சீக்கிரம் தெரிஞ்சுப்போம். சரி, நமக்கு ஒரு பேப்பர் வேணும். பாக்ஸ் ஓரமா வை. காடை கொடு. புரியாதவங்களுக்கு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காடை நாம ரோபோட்ல போடுவோம். அதுவே ஹக்கி வெக்கியோட பயத்தை வரைஞ்சு காட்டும். காடை உள்ள போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அவன் எதுக்கு தான் பயப்படுவான்? ஒருவேளை நெருப்புக்கா? எனக்கு என்னவோ அவன் இருட்டுக்கு பயப்படுவான்னு தோணுது. ஆனா விசித்திரமா இருக்கு. இல்ல, அவன் விண்வெளிக்கு பயப்படுறான். விண்வெளி, கரெக்ட், விண்வெளிக்கு பயப்படுறான். ஒரு உருண்டை, அது விண்கலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நிலாவா இல்ல சூரியனா இருக்குமோ? ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன வரையறதுன்னு உங்களுக்கு அது என்னன்னு என்னால யூகிக்கவே முடியல. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. விளையாடுறீங்களா? ஹக்கி வெக்கி எலிக்கு பயப்படுறானா? ஹக்கி வெக்கியா? இது ரொம்ப சிரிப்பா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எலிக்கு நான் கண்டிப்பா பயப்பட மாட்டேன். நிஜமான எலி. ஐயோ, பயமா இருக்கு. தயவு செஞ்சு அமைதியா இரு. நானும் பயந்துட்டேன், ஆனா அது திடீர்னு வந்ததுனாலதான். சரி, அது ஓடிடுச்சு. பாரு, யாரும் இல்ல. ஹக்கி வெக்கிக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்னு பார்ப்போம். ரோபோட்டை வச்சு காடை மாத்திட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹக்கி வெக்கிக்கு மூளை சாப்பிட பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னவோ அவன் கை கால்களை சாப்பிடுவான்னு தோணுது. ஒருவேளை அவன் இதயத்தை சாப்பிடுவானோ? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோபோட் என்ன வரையறதுன்னு உங்களுக்கு புரியுதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ரோபோட் நம்ம கிட்ட பிராங்க் பண்ணுதா? அதாவது இந்த மாதிரி பற்கள் இருக்கிற ஹக்கி வெக்கிக்கு கேக் பிடிக்குமா? நிஜமாவா சொல்றீங்க? அப்போ இது கேக்கா? அவனுக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்குமா? ஏதோ ஒரு எலியை விட கேக் எவ்வளவோ மேல். சீக்கிரம் டேஸ்ட் பண்ணி பாப்போம்.
வெக்கியா? அப்பாடி, ஹக்கி வெக்கிக்கு கேக் எவ்வளவு பிடிக்குது பாருங்க. நல்ல வேளையா நம்ம கைய கடிக்கல. சரி, கார்டுகள் முடிஞ்சிடுச்சு. கேக் டேஸ்ட் பண்ணியாச்சு. பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். பாருங்க, இது ஹக்கி வெக்கியோட ஏதோ ஒரு ஹேர் ஸ்ப்ரே. அவனுக்கு ரொம்ப அடர்த்தியான முடி இருக்குல்ல, ஒருவேளை இத வச்சுதான் ஸ்டைல் பண்ணுவானோ. நானும் ட்ரை பண்றேன். இப்போ நானும் ஹக்கி வெக்கி மாதிரி அழகா ஆக போறேன். இது ஏதோ விசித்திரமான ஹேர் ஸ்டைலா இருக்கு. உன் முடி நீல கலரா மாறிடுச்சு. இரு, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம். இங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஏதோ பார்த்த ஞாபகம் கிடைச்சிடுச்சு. ஷேவிங் ரேசர், இந்தா பிடி. இது ஹேர் ஸ்டைல் ஸ்ப்ரே இல்ல போல, முடி வளர்றதுக்கான ஸ்ப்ரே. இத கண்டிப்பா யாரும் யூஸ் பண்ணாதீங்க. நீ ஷேவ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்ன கண்டுபிடிச்சேன்னு பாரு. ஏதோ ஒரு வெப்பன். இது கேம்ல வருது மாதிரி. இந்த விஷயம் ஃபால்ஸ் ஃபயர்களை சுடுகிறது. ட்ரை பண்ணி பார்ப்போம். வாவ், அப்பாடி, எவ்வளவு அழகா இருக்கு. உடனே எவ்வளவு வெளிச்சம் ஆயிடுச்சு. பொதுவா ஃப்ரெண்ட்ஸ், கேம் படி இது வழிய காட்டும், அப்புறம் மான்ஸ்டர்ஸ விரட்டும். இத தூரமா வைக்க வேண்டாம். யாராச்சும் வந்தா இத யூஸ் பண்ணிக்கலாம். பாரு, இங்க ஏதோ ஒரு பட்டன் இருக்கு. அதுல ஹக்கி வக்கி மைக் வச்சிருக்க மாதிரி படம் இருக்கு. அப்புறம் ஹக்கி வக்கி அலறல எழுதி இருக்கு. இது அமுக்கினா என்ன ஆகும்? நல்ல வேளையா இது வெறும் பட்டன் மட்டும்தான். நிஜமான ஹக்கி வக்கி ஸ்டுடியோக்கு வரல. நான் கூட கொஞ்சம் ஹக்கி வக்கி நம்மள சுத்தி வளைச்சுக்கான். சீக்கிரம் குடிச்சுக்கோ. இங்க வா. ஃப்ரெண்ட்ஸ், இது வேலை செய்யுது. அவங்க நிஜமாவே இந்த வெளிச்சத்துக்கு பயப்படுறாங்க. நல்ல வேளையா இந்த பட்டனை அமுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வெப்பனை கண்டுபிடிச்சிட்டோம். நீதான் எங்களை காப்பாத்துனே. இனிமே இந்த பட்டனை தொடவே கூடாது. இது ஹக்கி வக்கிய வரவழைச்சிடுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸை இதோட முடிச்சிடுவோம். இதுல ஒரு ஹக்கி வக்கி பொம்மை இருக்கு. அதுக்குள்ள ஏதோ இருக்கு. நான் ஒன்னு சொல்றேன். அடுத்த பாக்ஸ்களையும் சாஃப்ட் டாய்ஸ் கிடைச்சா அத பிரிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுவோம். கண்டிப்பா உள்ள பயங்கரமான ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான ஏதோ ஒண்ணு இருக்கும். இங்க இன்னும் ஒரு டார்ச் லைட் இருக்கு. பாருங்க, இது அப்படியே கேம்ல வருது மாதிரியே இருக்கு. சொல்லப்போனா ஃப்ரெண்ட்ஸ், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். இந்த டார்ச் லைட்ல இருந்து அல்ட்ரா வயலட் வெளிச்சம் வரும். இத வச்சு கண்ணுக்கு தெரியாத குறிப்புகளையோ இல்ல தடயங்களையோ நாம கண்டுபிடிக்கலாம். இப்ப எல்லா மிஸ்ட்ரி பாக்ஸையும் ஒன்னா வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஏதாவது சுவாரஸ்யமா கிடைக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல கிஸ்ஸி மிஸ்ஸி பாக்ஸ செக் பண்ணுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி வெளிச்சத்தை கொஞ்சம் குறைச்சாதான் நல்லா தெரியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒண்ணும் இல்லையே. இருங்க, பாருங்க, ஒரு அம்புக்குறி அங்க காட்டுது. அப்போ கிஸ்ஸி மிஸ்ஸி பாக்ஸ் ஜிப்லெட் பாக்ஸ நோக்கி காட்டுதுன்னு அர்த்தம். அத செக் பண்ணி பாப்போம். சரி, இங்கேயும் இப்போதைக்கு ஒண்ணும் இல்ல. காலியா தான் இருக்கு. பாருங்க, மறுபடியும் அம்புக்குறி அதே திசையில காட்டுது. இது லில்லி பாக்ஸ். எல்லா பிரச்சனைக்கும் அவதான் காரணம்னு எனக்கு அப்பவே தெரியும். சரி, இப்போ இத செக் பண்ணுவோம். இப்போதைக்கு ஒண்ணும் இல்ல. பாருங்க, மறுபடியும் அம்புக்குறி அங்கேயே காட்டுது. இப்பதான் எல்லாம் புரியுது. நம்ம கிட்ட ஒரு சீக்ரெட் மிஸ்ட்ரி பாக்ஸ் இருக்குல்ல. அப்போ இந்த பாக்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு நமக்கு குறிப்பு கொடுத்திருக்கு. இத செக் பண்ணி பாப்போம். சரி, இப்போதைக்கு ஒண்ணும் இல்ல. காலியா இருக்கு. பாக்ஸ்ங்க நம்மள ஏமாத்திருச்சா? பக்கவாட்டுல பாரு. சரி, பாப்போம். இப்போதைக்கு ஒண்ணும் இல்லையே. பாரு, இங்கே என்ன திறக்காதீங்க, அப்புறம் நீங்க காலின்னு எழுதி இருக்கு. அதை திறக்காமலே விட்டுடுவோம். இல்ல, நாம அதை திறக்க தான் போறோம். இது செம கெத்தா இருக்கும். அதுவும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இன்னும் வெறும் 10,000 லைக்ஸ் தான் வேணும். அது வந்ததும் இந்த மேஜிக் சைன் மறைஞ்சிடும். அப்புறம் இது யாரோட சீக்ரெட் மிஸ்ட்ரி பாக்ஸ்னு தெரிஞ்சிடும். ஆனா இப்போதைக்கு இதை திறக்க முடியாது. அதனால நாம கிஸ் மிஸ்ஸி எடுப்போம். அவ ரொம்ப சமத்துன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஒரு முத்தம் கூட கொடுத்தா கண்டிப்பா உள்ள ஏதோ சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா நான் அவளை அந்த அளவுக்கு நம்ப மாட்டேன். ஆனா உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். ஓ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இது என்னது? கிஸ்ஸி மிஸ்ஸியோட ஏதோ ஒரு மேஜிக் மருந்து மாதிரி இருக்கு. ஆனா இது எதுக்குன்னு எழுதல. இத டெஸ்ட் பண்ணி பாப்போமா? வேணாம் வேணாம், என்ன விளையாடுறியா? ஒருவேளை நீ பிங்க் கலரா மாறிட்டா என்ன பண்றது? அதுவும் சரிதான். அப்போ இந்த தொப்பியில டெஸ்ட் பண்ணி பாப்போம். சரி, ரெடியா?
நானும் இதே மாதிரி பிங்க் கலர்ல பஞ்சு மாதிரி மாறி இருப்பேன். பார்க்கவே விசித்திரமா இருக்கு. இத நான் தலையில மாட்டிக்க போறது இல்ல. ஒருவேளை இந்த மருந்தோட துளிகள் வேற எங்கேயாவது பட்டு முடியெல்லாம் இப்படி மாறிட்டா வேண்டவே வேண்டாம். நான் என்னோட வேற தொப்பிய மாட்டிக்கிறேன். இத பத்திரமா ஓரமா வச்சிடுவோம். வேற என்ன இருக்கு இங்க? பாரு, ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ். கிஸ்ஸி மிஸ்ஸி. இத குடிச்சு பாப்போம். இந்த ட்ரிங்க்ஸ்ல ஏதோ மினுமினுப்பா ஜொலிக்குதே. செனிச்சியா. பார்க்கவே ரொம்ப சூப்பரா கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு. ஓ, வாசனை செமையா இருக்கு. ஓ, டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கு. குடிச்சு பாரு. சரி. என்ன மன்னிச்சிடுங்க. வேற என்ன இருக்குன்னு பாப்போம். ஏதோ ஒரு கப். இது என்னது? எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இத நான் டிக்டாக்ல பாத்திருக்கேன். இது ஒரு ஸ்லஷ் கப். இதுல எந்த ட்ரிங்க்ஸ வேணாலும் ஊத்தலாம். இது சோடாவை அப்படியே ஐஸா மாத்திடும். உங்களால நம்ப முடியுதா? நிஜமான மேஜிக். ட்ரை பண்ணி பாப்போம். செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸை இதுல ஊத்தணும். அப்புறம் ரொம்ப ஜாலியான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இத அப்படியே அமுக்கணும். அமுக்கு அமுக்கு அமுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, வந்துடுச்சு. சரி, ஸ்பூன் எடு. டேஸ்ட் பண்ணி பாப்போம். சரி. செம்ம டேஸ்டா இருக்கு. கிஸ்ஸி மிஸ்ஸியோட ஜொலிக்கும் சோடாவுல செஞ்ச ஐஸ் செம்ம சூப்பர். நிஜமாவே சூப்பரா இருக்கு. ட்ரிங்க்ஸா இருந்தது இப்போ ஐஸ்கிரீமா மாறிடுச்சு. செம்ம கெத்து. தொண்டை கட்டிக்காம இருக்கணும்னா ரொம்ப ஜில்லுன்னு சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். ஓ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஏதோ ஒரு கை. இது என்னன்னு எனக்கு தெரியும். இது அமுக்குற உள்ளங்கை கொண்ட கிராப்பர் கை. பாருங்க, இது அமுக்கி எல்லா பொருளையும் உடைச்சிடும். எதுலயாவது ட்ரை பண்ணி பாப்போம். இந்த பேரல்ல உடைப்போம். அடேங்கப்பா, இப்போ நம்ம கிட்ட பேரலே இல்ல. வேற எதையும் உடைச்சிடாம இருக்க. நான் இத தூரமா வச்சிடுறேன். எனக்கு காதுல ஏதோ சத்தம் கேக்குற மாதிரியே இருக்கு. சரி, ஓகே, இந்த பாக்ஸ்ல இன்னும் என்ன மீதி இருக்குன்னு பாப்போம். வாவ், கிஸ்ஸி மிஸ்ஸி பொம்மை. இதுக்குள்ளேயும் ஏதோ இருக்கு. பாரு, நம்ம கிட்ட இப்போ 2 பொம்மை இருக்கு. கண்டிப்பா நாம இதோட பார்ட் 2 வீடியோ போடலாம். அதுல இத பிரிச்சு காட்டுவோம். அது ரொம்ப சூப்பரா இருக்கும். பாக்ஸ் காலி ஆயிடுச்சு. அதனால அடுத்த பாக்ஸ் எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் அந்த சீக்ரெட் மிஸ்ட்ரி பாக்ஸை திறக்க ஆசையா இருக்கா? இன்னும் வெறும் 5000 லைக்ஸ் தான் வேணும். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளால முடியும். பாக்குற எல்லாரும் ஒரு லைக் போடுங்க. அப்புறம் இது யாரோட சீக்ரெட் மிஸ்ட்ரி பாக்ஸ்னு தெரிஞ்சிடும். ஆனா இப்போதைக்கு நாம லில்லி பாக்ஸையோ இல்ல ஜிப்லெட் பாக்ஸையோ திறக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஜிப்லெட்டை திறக்கலாம் தோணுது. உண்மையில ஜிப்லெட் ரொம்ப நல்லவன். இந்த பாக்ஸ்க்குள்ள கெட்டது எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா பாப்போம். பாருங்க, இது ஸ்ப்ரே வடிவுல இருக்கிற ஜிப்லெட்டோட சிலந்தி வலை. இது அவனுக்கு எதுக்குன்னு தெரியலையே. ஒருவேளை அவன் தங்குற இடத்தை மறைக்க இப்படி பண்றானோ? அதாவது எல்லாம் சிலந்தி வலையா இருக்கிற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இத ட்ரை பண்ணி பாப்போம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. வா, ஓ ஹக்கி வக்கி மேல ஸ்ப்ரே பண்ணுவோம். வாவ், நிஜமான சிலந்தி வலை. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இங்க ஏகப்பட்ட சிலந்திங்க இருக்கு. இத அழிக்கணும். ஏதாவது ஐடியா பண்ணணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சீக்கிரம் பண்ணு, அதுங்க பக்கத்துல வருது. போன வீடியோக்கள்ல ஒண்ணுல பாட்டி கிரானியோட சிலந்தி மருந்து ஸ்ப்ரே எனக்கு கிடைச்சது. அது நிஜமாவே வேலை செய்யுது. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ப்ரே நிஜமாவே வேலை செய்யுது. பாட்டி கிரானிட்ட இருந்து ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கு. இந்த வீடியோவை நீங்க பார்க்கலனா கண்டிப்பா போய் பாருங்க. அது நிஜமாவே ரொம்ப பயங்கரமா இருந்தது. சரி, இந்த பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், கடைசியா ஒரு நல்ல விஷயம். இது ஜிப்லெட்டோட சிப்ஸ். இது என்ன டேஸ்ட்னு தெரியலையே. எனக்கு சீஸ் டேஸ்ட் தான் பிடிக்கும். எனக்கு நண்டு டேஸ்ட் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன சிப்ஸ் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இத திறப்போம். டேஸ்ட் பண்ணி பார்க்க பொறுமை இல்ல. வாவ், இது என்னது? இது ஏதோ பிராங் பண்ற டப்பா போல இருக்கு. ஆனா பாம்பு நிஜமா இல்லையே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேளையா அது நம்மள கடிக்காம அப்படியே போயிடுச்சு. பாத்தீங்களா, பொம்மை பாம்பு நிஜ பாம்பா மாறிடுச்சு. வேற எதுவும் வர்றதுக்குள்ள சீக்கிரம் இந்த பாக்ஸ முடிச்சிடுவோம். ஓ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இது ஏதோ பாஸ். பிளேடம் கார்ப்பரேஷனுக்கான ஜிப்லெட்டோட பாஸ். கண்டிப்பா இதை எங்கேயாவது வைக்கணும். இல்ல யாருக்காவது காட்டணும் போல. இல்ல, கண்டிப்பா அங்க இல்ல. சரி, இப்போதைக்கு இத ஓரமா வச்சிடுவோம். வேற என்ன இருக்குன்னு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க,
இது ஜிப்லெட் வடிவத்துல இருக்கிற ஒரு போர்டு கேம். இதை எப்படி விளையாடணும்னு உனக்கு தெரியும் தானே? ஆமா, வா விளையாடுவோம். தெரியாதவங்களுக்கு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், மாத்தி மாத்தி பற்களை அமுக்கணும். யார் அமுக்கும் போது வாய் மூடிக்குதோ அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா இதோட பற்கள் ரொம்ப கூர்மையா இருக்கு. இது ரொம்ப வலிக்க போகுது, ஆனா செம்ம ஜாலியா இருக்கும். வா முதல்ல இங்க அமுக்குவோம். வேலை செய்யல. இப்போ நீ பண்ணு. நான் இங்க அமுக்குறேன். அப்பாடா, இந்த பல்லு பாருங்க, விரல் வீங்கிடுச்சு. பற்கள் நிஜமாவே கூர்மையா இருக்கு. சரி, இந்த ஆபத்தான பொம்மைய ஓரமா வச்சிடுவோம். வேற என்ன இருக்குன்னு பாப்போம். பாருங்க, இது ஒரு மேஜிக் பால். இத ஆன் பண்ணி இது என்ன பண்ணுதுன்னு பாப்போம். இந்த பால் வேலை செய்யல போல இருக்கு. இதை எப்படியாவது ஆன் பண்ணணும். ஆனா இதை எப்படி ஆன் பண்றது? சுவிட்ச் கூட இல்லையே. எனக்கு என்னவோ கார்டை எடுத்து இதுல வைக்கணும்னு தோணுது. கரெக்ட், இந்தா பிடி. சரி சரி. இல்ல இல்ல, வேலை செய்யல. ஒருவேளை இங்க வைக்கணுமோ? அதேதான், பாருங்க வேலை செய்யுது. இந்த பந்துக்குள்ள நிறைய சின்ன மின்னல்கள் இருக்கு. சரி, இத நம்ம தொட்டு கூட பார்க்கலாம். இது ரொம்ப சேஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, செமையா இருக்கு. எனக்கும் வேணும். எல்லா விரலையும் ஒன்னா வச்சா என்ன ஆகும்? ட்ரை பண்ணி பாப்போமா? பாத்தீங்களா, முடியெல்லாம் நட்டுக்கிட்டு நிக்குது. தொப்பி கூட பறந்துருச்சு. இதோ இங்க இருக்கு பாருங்க. முதல்ல இந்த பயங்கரமான மெஷினை ஆஃப் பண்ணணும். இங்க கடைசியா ஒரு பொருள் இருக்கு. இது ஜிப்லிட்டோட பொம்மை. இதுக்குள்ளேயோ ஏதோ இருக்கு. இந்த பொம்மைகளை நாங்க ஓபன் பண்ற மாதிரி பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அது நிஜமாவே ரொம்ப செமையாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். அது வரைக்கும் அடுத்த மிஸ்ட்ரி பாக்ஸை ஓபன் பண்ணுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிட்ட 2 மிஸ்ட்ரி பாக்ஸ் இருக்கு. லில்லியோட மிஸ்ட்ரி பாக்ஸ், அப்புறம் ஒரு சீக்ரெட் மிஸ்ட்ரி பாக்ஸ். இதை இப்போதைக்கு ஓபன் பண்ண முடியாது. ஆனா உங்களோட சப்போர்ட்டால இன்னும் 1000 லைக்ஸ் தான் பாக்கி இருக்கு. நீங்க இப்போவே லைக் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மேஜிக் சங்கிலியும் மறைஞ்சிடும். அது வரைக்கும் லில்லியோட மிஸ்ட்ரி பாக்ஸை ஓபன் பண்ணுவோம். எனக்கு அவளோட பாக்ஸ் ஓபன் பண்ண பிடிக்கல. ஆரம்பத்துல அவ கேமராமேனை அட்டாக் பண்ணா. உண்மையை சொல்லணும்னா எனக்கும் அவளை பார்த்தா பயமா தான் இருக்கு. பரவாயில்ல, உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இங்க ஏதோ சூட் கேஸ் இருக்கு. இது லில்லியோட டீ செட். அவ எப்போ எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா. டீ குடிக்கலாம் வாங்க, டீ குடிக்கலாம் வாங்க. ட்ரை பண்ணி பாப்போம். ஓ, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன டீ பாட். கப் நம்பர் 1, கப் நம்பர் 2, அப்புறம் ஒரு தட்டு. டீ செட் ரெடி. டீ குடிக்கலாம். சரி, டீ ஊத்துவோம். ஊத்து. ஆமா ஆமா, ரெடி ஆயிடுச்சு. குடிச்சு பாப்போம். சரி எடு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. டேஸ்டா தான் இருக்கு. ஆனா ஏன் இது பர்பிள் கலர்ல இருக்கு? ஐயோ, என் கப்புக்குள்ள கண் இருக்கு. என் கப்லயும் தான். ஆனா இருங்க, இது நிஜமான கண் மாதிரி தெரியலையே. பாருங்க, வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்க ஜெல்லி மாதிரி இருக்கு. இருங்க, கரெக்ட், இது டேஸ்டான கண் ஜெல்லி. அப்படியா? அப்போ நானும் சாப்பிட்டு பார்க்கிறேன். இது டீயை விட சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பயப்படாதீங்க, இது ஜெல்லியால செஞ்ச சாப்பிடக்கூடிய கண் பொம்மை தான். ரொம்ப டேஸ்டா இருக்கு. சொல்ல போனா இதுதான் நம்ம டீய பர்பிள் கலரா மாத்திருக்கு. சரி, பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். பாருங்க, இங்க ஒரு சீப்பு இருக்கு. ஆனா இது லிலிக்கு ரொம்ப சின்னதா இருக்கும். அவளோட ஜடை எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்தீங்களா? பாரு, இங்க ஏதோ XXL மருந்து இருக்கு. ஒருவேளை இது வளர வைக்கிற மருந்தா இருக்கும். இந்த சீப்பை அதுக்குள்ள முக்கி பாப்போம். ட்ரை பண்ணி பாப்போம். சரி, மெதுவா முக்குவோம். ஓ, நிஜமாவே இது வளர வைக்கிற மருந்து தான் போல. இந்த சீப்பு கண்டிப்பா லிலிக்கு செட் ஆகும். செம்ம. வேற என்ன இருக்குன்னு பாப்போம். ஒரு ஹேர் பெண்ட். இதை நான் போட்டு பார்க்கட்டுமா? அது என்ன சத்தம்? உனக்கு இப்போதான் லிலி மாதிரி பெரிய ஜடை வந்துச்சு. நிஜமாவே ரொம்ப பெருசா இருந்தது. பார்க்க சாதாரண ஹேர் பின் மாதிரி இருக்கு. ஆனா என்ன வேலை செய்யுது பாரு. இது நமக்கு வேண்டாம். வேற என்ன இருக்கு? சரி ஃப்ரெண்ட்ஸ், லிலியோட சாஃப்ட் டாய். சரி, நாம கண்டிப்பா அடுத்த பார்ட்ல இந்த பொம்மைகளை ஓபன் பண்ணுவோம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஏதோ ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ கனமான பெரிய பொருட்கள் இருக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
சரி பாக்ஸ்ல இப்போ எதுவும் இல்ல, பாப்போம். ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஸ்டாக் கிட்ட முடிச்சிருந்தா நாம அந்த சீக்ரெட் மிஸ்ட்ரி பாக்ஸ ஓபன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க செம்ம கெத்து, நாங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். நீங்க கிட்டத்தட்ட எல்லா லைக்ஸும் போட்டுட்டீங்க. இன்னும் ஒரே ஒரு லைக் தான் பாக்கி. அது விழுந்தா இந்த மேஜிக் சங்கிலி மறைஞ்சிரும். இது யாரோட பாக்ஸ், உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த ஒரு லைக் போட யாராவது வேணுமே. நான் லைக் பண்ணிட்டேன். நானும் பண்ணிட்டேன். ஒருவேளை அது நீங்களா தான் இருக்கணும். இப்போ எங்களை பார்த்துட்டு இருக்கிற நீங்க தான். நீங்க இன்னும் லைக் பண்ணலன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்க. அப்போதான் உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், சீக்ரெட் மிஸ்ட்ரி பாக்ஸ். இது புரோட்டோடைப். இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ஆபத்தான கெட்ட மான்ஸ்டர். சீக்கிரம் ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். இல்லனா அவன் இங்க வந்துட போறான். நம்பவே முடியல. பாருங்க, இது புரோட்டோடைப்போட நகங்கள் மாதிரி இருக்கு. இத நான் போட்டு பார்க்கணும். சரி சரி, விரலை இங்க வைப்போம். பாருங்க எப்படி இருக்குன்னு. என்னால இந்த நகங்களை அசைக்க முடியுது. சரி, இன்னொரு கைக்கும் வேணும். பாருங்க, நான் எவ்வளவு ஆபத்தானவனா மாறிட்டேன். ஆ ஆ சரி சரி, பயப்படாதீங்க. இதை எப்படியாவது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் போல இருக்கு. பாக்ஸ்ல பண்ணி பாரு, ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. உன் மேல பண்ணி பார்க்கட்டுமா? வேண்டாம், எனக்கு ஏற்கனவே பயமா இருக்கு. சரி, இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம். சரி. ஓ, இது ரொம்ப பவர்ஃபுல்லான நகங்கள். எனக்கு என்னவோ நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னு தோணுது. இத கழட்டி வச்சிடு, யாரையாவது காயம் பண்ணிட போறே. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். கழட்டி வைக்கிறதா நல்லது. வேற என்ன இருக்குன்னு பாப்போம். பாரு, இங்க அவனோட பொம்மை இருக்கு. இதுக்குள்ளேயும் ஏதோ இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பாருங்க, இங்க புரோட்டோடைப்போட மாஸ்க் இருக்கு. இத போட்டு பார்க்கலாமா? உனக்கு வேணுமா? வேண்டாம் வேண்டாம், நீயே போட்டுக்கோ. சரி, ஓகே. என்னோட மிஸ்ட்ரி பாக்ஸ ஓபன் பண்ணி தப்பு பண்ணிட்டீங்க. உங்களால தப்பிக்க முடியாது. நீங்க இப்போவே செத்துட்டீங்க. நாம ஏன் இந்த பாக்ஸ ஓபன் பண்ணினோம்? திறக்காதீங்கன்னு எழுதி இருந்ததில்ல. பாருங்க, மாஸ்க்குள்ள இருந்து புரோட்டோட வெளியே வர ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், நாம காலி. அவன் இப்போ நம்மள விழுங்கிடுவான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அவனை எப்படி தடுக்கணும்னு எனக்கு தெரியும். சரி சரி, இந்தா. என்ன பண்ணினே? வேலை செஞ்சிருச்சு. நான் அவனுக்கு நம்ம புது வீடியோவை ஆன் பண்ணி விட்டேன். சொல்ல போனா அதை நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. கண்டிப்பா அதை கிளிக் பண்ணி பாருங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா அது புரோட்டோட பையை தடுத்து நிறுத்திடுச்சு. நாங்க அதுக்குள்ள இங்க இருந்து ஓடிடுறோம். பார்த்ததுக்கு நன்றி. எல்லாருக்கும் பாய்.